அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, LibreOffice ரைட்டர்ல எப்படி வந்து டேபிளை வந்து உருவாக்குறது, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படிங்கிற மெனுவுக்கு போய்க்கோங்க. போயிட்டு இதில் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எத்தனை காலம் எத்தனை ரோ வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதில் கிளிக் பண்ணாலும் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். அல்லது எத்தனை காலம் ரோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டேபிளில் போயிட்டு மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து எத்தனை காலம் வேணும் எத்தனை ரோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணிவிட்டு இதில் ஒரு வேளை ஸ்டைலில் எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிள் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ நான் நார்மலாக வந்து டேபிள் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட்டில் போகிறேன், டேபிளில் போகிறேன், மோர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸோ நான் வந்து ஒரு 3 காலம் அண்டு ஒரு 5 ரோஸ் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு டேபிள் வந்து இன்சர்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து எத்தனை காலம் இருக்குது, மொத்தம் வந்து 3 காலம்ஸ் இருக்குது, 5 ரோஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் என்ன செய்யணும், நம்ம வந்து சாம்பிளுக்கு ஒரு கண்டென்ட்டை முதல்ல டைப் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டேபிளில் அடுத்த விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு டம்மியாக சில டேட்டாவை நான் என்ன செய்கிறேன் உள்ளே கொடுக்குறேன். ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி நான் வந்து டேபிள் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ சாம்பிளுக்கு சில டேட்டாவை உள்ளே டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணணும். அந்த 101 102க்கு இடையில ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான். எந்த ரோ இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து இன்சர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் ரோஸ் அபோவ் அப்படின்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா மேலே வந்து ரோ இன்சர்ட் ஆகிடும். அதே இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ரோஸ் பிலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ வந்து பிலோ ஆகும். அதே மாதிரி காலமில் ரைட்டில் வேணும்னா இன்சர்ட்டில் போயிட்டு காலம் ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ எந்த இடத்துல கர்சர் இருக்குதோ அதுக்கு ஆஃப்டரில் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதே வந்து இதில் வந்து டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் டெலீட்டில் போனீங்கன்னா இதில் காலம் அப்படின்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா காலம் டெலிட் ஆகிடும். அதே மாதிரி ரோ டெலிட் பண்ணணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலீட்டில் போங்க, இதில் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இதே மாதிரி தான் சேம் ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலிட் அண்டு ரோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஒருவேளை டேபிள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், இதிலேயே டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டு டேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேபிளே டெலிட் ஆகிடும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேபிளை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இப்போது இந்த 101 102 103 இந்த இதை வந்து நான் அந்த டேபிளே நான் ஸ்ப்ளிட் பண்ணணும், இந்த 103க்கு அப்புறம் இன்னொரு டேபிளாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. அதில் ஸ்ப்ளிட் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த டேபிள் மெனுவில் ஸ்ப்ளிட் டேபிள்னு ஒன்று இருக்கும். கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் காப்பி ஹெட்டிங் அண்டு நோ ஹெட்டிங் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் காப்பி ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் நேம் ஏஜுங்கிறது ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து திருப்பி இதே மாதிரியே வந்துடும். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணால் போதும், மேலே உள்ள ஹெட்டிங்லாம் தேவையில்லைன்னா நோ ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் மட்டும் ஆகும், பட் மேலே உள்ள ஹெட்டிங் வந்து உங்களுக்கு வராது. அதுதான் வந்து ஸ்ப்ளிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் செல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கீழே இருக்கிற இது எல்லாத்தையுமே நான் வந்து மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன செய்யணும், இது ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மெர்ஜ் செல் அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் ஆயிரும். இதில் மெர்ஜ் செல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஜாயிண்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன செய்யணும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உள்ளே டைப் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம மெர்ஜ் செல் வந்து பயன்படுத்துறது. அதுக்கடுத்து ஸ்ப்ளிட் செல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு வேளை இப்போ நான் வந்து இதில் டேப் கொடுத்துட்றேன். டேப் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு 2 காலமாக நான் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஸ்ப்ளிட் செல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஹரிசன்டலி அண்ட் வெர்டிக்கலின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஹரிசன்டலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ தான் இன்சர்ட் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். பட் வெர்டிக்கலின்னு கொடுத்தீங்கன்னா தான் காலம் இன்சர்ட் ஆகும். ஸோ அப்போ வெர்டிக்கலி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் இன்ட்டு 3 அல்லது 4 5 அப்படின்னு சொல்லி ஏதாவது சம்திங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ வெர்டிக்கலாக என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து 5 காலம்ஸ் இருக்கும். சரியா, 1 2 3 4 அண்ட் 5 காலம்ஸ் வந்து என்ன செஞ்சிருது, உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அதே இடத்துல போயிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் செல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஹரிசன்டலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ளே என்ன செய்யும், இந்த மாதிரி 2 ரோ வந்து இன்சர்ட் ஆகும். இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் செல் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து டேபிளை நம்ம செலக்ட் பண்ணுறது, டேபிளே ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அகைன் ஒரு தடவை கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டைம் கொடுத்தீங்கன்னா அந்த செல்லில் உள்ளது மட்டும் செலக்ட் ஆகும்.
ரெண்டாவதோட கொடுக்கும்போது அந்த டேபிள் முழுமையும் செலக்ட் ஆகும். இதை செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மேலே மெனுவே இருக்குது. அதுக்கு என்னென்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் செல் அப்படின்னு இருக்கும், காலம் அண்ட் டேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த டேபிளே என்ன செஞ்சிடும், ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே பார்டர் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதிலே வந்து டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே இங்கேயே இருக்கும், இந்த இருக்குல்ல பார்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் போயிட்டீங்கன்னா இதில் வந்து அவுட்டர் பார்டர் அண்ட் ஆல் இன்னர் லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சுற்றி வந்து பார்டர் வந்து வந்துடும். ஒரு வேளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை ஃபுல்லாக அப்படி கண்ட்ரோல் ஏ அண்ட் அகைன் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு சரியா, அதாவது ஐ மீன் இந்த பார்டர் எனக்கு தேவையில்லைன்னா ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், இந்த இடத்துல நோ பார்டர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இதில் போனீங்கன்னா கூட இங்கே பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. இதில் போகும்போது இதில் அவுட்டர் அண்டு ஆல் இன்னர் லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலரில் வேணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் என்ன டபுள் தின்னில் வேணும், எனக்கு கலரில் வேணும்னா நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அது டேபிள் சென்ட் அந்த ஷேடோ வேணால் ஷேடோ இது எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது எல்லாமே எங்கே வருது, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துடும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுக்கு மேலே வந்து எனக்கு ஒரு ஹெட்டிங் போட வேண்டியிருக்கு அப்படின்னா அப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு என்டர் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து கேப் விழுந்துடும். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு இதெல்லாம் நான் டெலிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலிட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ரோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாகவே என்ன செஞ்சிருது, டெலிட் ஆகிடுது. அடுத்து வந்து இந்த ரோவோட ஹெயிட்டை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா டேபிள் அப்படிங்கிற மெனுவில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டேபிள் அப்படிங்கிற மெனுவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ ஹெயிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் போட்டிங்கன்னா ஃபிட் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். எப்படி செட் பண்ண, ரோ ஹெயிட் கொடுங்க. அகெயின் நீங்கள் வந்து இப்படி அதிகமாக கூட்டுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 0.990 அப்படின்னு கொடுத்துட்றோன்னா கொஞ்சம் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த இதில் நீங்கள் கர்சர் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ரோவோட ஹெயிட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி இல்லைனா ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள், டேபிளில் போங்க, ரோ ஹெயிட்டில் போனிக்கிட்டு என்ன செய்யணும், இப்போ 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், இப்படி 1 போல் உங்களுக்கு வந்து எல்லா ரோவும் என்ன செஞ்சிடும், ஈவனாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி காலத்தோட விட்த் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அதே டேபிளில் போகணும். அதே மாதிரி காலம் விட்த் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலமோட விட்த் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் அடுத்து என்ன முக்கியமானது அப்படின்னா இந்த இடத்துல டேபிளில் போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு சென்டர் வெர்டிக்கலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னா ஒவ்வொரு செல்லுக்கும் நடுவில் அந்த டெக்ஸ்ட் வர வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே பார்த்திங்கன்னா இதில் வந்து டாப்பில் இருந்தால் போதுன்னா அலைன் டாப்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி அலைன் பாட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இதில் வந்து அலைன் சென்டர்னு இருக்கும், இதில் லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்து நீங்கள் செஞ்சுக்க முடியும். அடுத்தது என்னென்னா இப்போ ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு விட்த்தில் இருக்குது, இந்த மாதிரி வந்து நீட்டாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் உள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க, அல்லது டேபிளை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், டேபிள் அப்படிங்கிற இந்த மெனுவில் போனீங்கன்னா அதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் ஈவன்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஸோ எல்லா ரோவுமே என்ன செஞ்சிடும், ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் ஈவன்ட்லி. இந்த ரோவோட ஹெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேபிளில் போய்ட்டு ரோ ஹெயிட்டில் போய்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து குறைச்சிங்க அப்படின்னா அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி காலமோட விட்தை நான் அப்படி வந்து சரியில்லாமல் நான் வந்து இப்படி அலைன் பண்ணியிருக்கேன், ஸோ இது ஒரு டைப் இது ஒரு டைப் இது ஒரு டைப்பாக இருக்குது அப்படின்னா ஸோ இது பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். இருந்தாலும் ஈவனாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், டேபிளில் போய்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்கும், அதாவது டிஸ்ட்ரிபியூட் காலம் ஈவெண்ட்லின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஏன் செலக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும், பண்ணதுக்கப்புறமா தான் ஒர்க் ஆகும். டேபிளில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, டிஸ்ட்ரிபியூட் காலம் ஈவெண்ட்லின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து காலமும் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த டேபிளில் இருக்கிற ஆப்ஷன். இதை தவிர உங்களுக்கு வந்து இன்னும் வேறு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது இதில் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம், ரோக்கு மட்டும் தனியாக பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம்,
ஸோ டேபிளுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ஏதாவது கலர் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேயே இருக்கும் கலர் ஃபில் பண்ணுறதுக்கு இங்கேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து என்ன செஞ்சிடும் மாறிடும். அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக நம்பரை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் வந்து நான் ஏதாவது டெசிமல் பிளேஸஸில் கொடுக்கணுன்னா அப்படி கொடுத்துக்கலாம். சரியா, அதுக்காக ஃபார்மேட் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்பர் ஃபார்மேட்டில் போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ நம்பர்லேயே வந்து எப்படி மாடலில் வேணும். ஸோ இப்போது இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் 20 30 14 வந்துருச்சு, கண்ட்ரோல் இசட். ஸோ அப்போது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஃபார்மேட்டில் போகணும். ஸோ உங்களுக்கு வேர்டில் வேணுன்னா வேர்டில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ நான் நம்பரில் டேரெக்டாகவே நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன், நார்மல் ஆகிடுச்சு. சரியா, சரி, இப்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து LibreOffice ரைட்டரில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம். இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.